புண்ணியமில்லை சார். என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க சார். சார், என் பேர் தனலட்சுமி. நான் திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலக்குண்டு கிராமத்தை சேர்ந்தவன். என்னோட பேத்தியை காணவில்லை. கடந்த 2003 1வது மாதம் இருந்து 24ஆம் தேதி இருந்து நான் தேடிக்கிட்டே இருக்கேன். நானும் ஆளுக்கு ஒரு மனு போட்டேன். கலெக்டர் ஆஃபீஸில் 5 தடவை பெட்டிஷன் கொடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் என் பேத்தியை கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டேங்கிற காவல்துறை அதிகாரியை. நான் சென்னை உயர்திரு காவல்துறை அதிகாரி டிஜிபி ஐயாவையும் பார்க்க வந்தேன். அவர்கிட்டையும் மனு கொடுத்தேன். அவர் எஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சார். அந்த எஸ்பி ஆஃபீஸை நான் 8வது மாதம் கொடுத்த மனுவை போன மாதம் தான் கூப்பிட்டு விசாரிக்க எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் போய் விசாரிச்சுங்கிற பேரில் என்கிட்ட கையெழுத்து வாங்க சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு வெளியேறிட்டேன். போலீஸு நான் கண்டுபிடிச்செல்லாம் கொடுக்க முடியாது, நீ எங்கே போய் சொல்லணுமோ சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டில் இப்போ மனு தாக்கல் பண்ணேன். கோர்ட்டில் திண்டுக்கல் மயிலாப்பூர் கோர்ட்டில் மயிலா கோர்ட்டில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கேயும் மனு கொடுத்தேன். அவங்க அங்கேயும் எதுவுமே கண்டுக்கலை. என்கிட்ட கையெழுத்து தான் வாங்க பார்த்துட்டாங்க. பிள்ளையை எனக்கு தெரியப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க சார். பிள்ளை உயிரோடு இருக்கா செத்து போச்சா தெரியல சார். நான் திண்டுக்கல் மதுரை ஹைகோர்ட்டில் ஆள்குழு ஒரு மனு போட்டிருக்கேன். என் பிள்ளை இப்போ இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது சார். அவனும் இல்லை, கடத்தி சென்றவனும் ஆள் இல்லை. இது கடத்தி செல்லப்பட்டான்னு சொல்லக்கூடாதான். வெளியில் பிள்ளை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லணுமா? இது என்ன சார் நியாயம்? அவன் அம்மா சொல்கிறான், போலீஸ் வந்தால் நான் பணத்தை கொடுத்துக்குருவேன். அதனால் அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, போலீஸ் வந்தால் நான் பணத்தை கொடுத்துக்குருவேன், நீங்கள் போலீஸுக்கெல்லாம் பயப்பட வேணாம், அவன் எங்கே வேணாலும் போகட்டும், எல்லாம் காரணம் இந்த பொம்பளை தான்னு சொல்லி என்னை பேசுகிறான். அவன் அண்ணன் ஆர்மனியில் வேலை பார்க்குறியான். அவன் சொல்கிறியா என்னை குத்தி கொண்டு விடுவானா, எங்கேயும் போனால் உன்னை நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்டே மாட்டியிருக்கேன். அதை வத்தலக்குண்டு காவல்துறை கனிங்கிற போலீஸ்கிட்ட நாங்கள் அனுப்பிச்சோம். அது எடுத்து என்னன்னே எங்களை பார்க்கவே இல்லை. அப்போ கனிங்கிற போலீஸ் கோர்ட்டில் வச்சு என்னை கேட்குறாங்க, நீ பிள்ளைய காணாமல் தேடுற மாதிரி அவங்க பையனை காணாமல் தேடுறாங்களே, அதுக்கு என்ன? ஏன் சார் 1 வருஷமாக ஏன் அவங்க பையனை காணான்னு கோர்ட்டுக்கு போகல, ஏன் கலெக்டர் ஆஃபீஸ் போகல, நான் அங்கே டிஜிபி ஆஃபீஸ் ஐயா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? இப்போ நான் பொண்ணை காணாமல் தேடுற மாதிரி அவள் பையனை காணாமல் தேடி இருக்கணும்ல, ஏன் இது வரைக்கும் தேடலை? என் பிள்ளை உசுரோடு இருக்க செத்து போச்சே தெரியலை. எனக்கு பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க, பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுங்க. 17 16 முடிச்சு 17 சார் துவக்கம். ஒரு சார் போன வருஷம் ஜனவரி 2003 ஜனவரி 24ஆம் தேதி 2023 ஜனவரி 24ஆம் தேதி சார் பிள்ளை காணா போனது. அதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் தேடி தான் சார் இருக்கேன். இத்தனை கேஸ் நான் கொடுத்து தான் சார் இருக்கேன். ஆமாம் சார், பேர் மகேந்திரன், அவனுடைய பேர் மகேந்திரன். எங்கள் ஊரை சேர்ந்த பக்கத்து ஒரு 3 கிலோமீட்டரில் அவன் பேர் மகேந்திரன். அவன் அப்பா பேர் பாட்ராஜ், அம்மா பேர் மாரியம்மா, அண்ணன் பேர் தெய்வேந்திரன். என்னை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. பிள்ளையை தேடாத கண்டுபிடிக்காதேன்னு சொல்கிறாங்க. திருமணமும் செஞ்சாங்களோ செய்யலே தெரியல சார். பிள்ளையே எங்கே இருக்குன்னு தெரியல சார். எப்படி சார் காதல் திருமணம் முடிச்சாங்க எனக்கு எப்படி சார் தெரியும்? எதுவுமே பேச சார், எந்த கான்டாக்டுமே இல்லை சார். சார் அப்போயே நான் பிள்ளை காணா போச்சு சார். கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், பொண்ணை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். 24 தேதி கோர்ட்டில் கேஸ் ஏறிங்க, மயிலாப்பூர் கோர்ட்டில் திண்டுக்கல் கோர்ட்டில் கேஸ் ஏறிங்க. அப்போ நான் கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்த பொண்ணை இவங்க வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் வச்சு கடத்திட்டாங்க. ஸ்டேஷனில் போய் அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன், என் பொண்ணு காணா போச்சுன்னு சொல்லி. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு அப்பயே போயிட்டேன் சார். வீட்டுக்கு போக 9 மணி வரைக்கும் இருந்தேன். 9 மணிக்கு மேலே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். அதுலேருந்து இது வரைக்கும் தேடி தான் சார் இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.